கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்கு ஆண்டு கொடுக்கிற அருமையான வார்த்தை சங்கீதம் 119:45 வசனம். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். தேவஜனமே, விசாலத்தில் நடக்கக்கூடிய ஒரு அனுபவம். தாவீது அழகா சொல்கிறாரு, நான் அந்த பிரமாணங்களை எல்லாம் நான் கைகொள்கிறபடியால், நான் அதை ஃபாலோ பண்ணுறபடியால், அதன் மேல் தாகமாக இருக்கிறபடியால் நான் இனி இந்த தேவனுடைய பாதையில் விசாலத்தில் நடப்பேன் மட்டும் இல்லை, விசாலத்தில் ஓடுவேன்னு சொல்லுகிறார். தெய்வ ஜனமே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் விழுந்து விழுந்து நம்ம எழும்புறோம் அல்லவா? 2 நாள் ஜெபித்தா 3 நாள் ஜெபிக்க முடியல அல்லவா? இந்த தன்மைகளை மாற்றுக்கிறதுக்கு தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் விசாலத்தில் நடக்கணும். விழுந்து விழுந்து எழும்புறவங்க ஃபஸ்ட்டு நடக்கணும். அப்போ விழுந்து எழும்பி கொண்டு இருக்கிறோன்னா நம்ம இனி நடக்கக்கூடிய அனுபவத்தில் ஆண்டு கொண்டு வருவார். தவழுகிற பிள்ளை தான் ஒரு செவரை பிடிச்சோ கட்டளை பிடிச்சோ ஏதாவது ஒரு உதவி பொருளை பிடித்து எழும்பி நிற்க பண்ணும். அது நின்ன பிறகு மெதுவாக நடக்கும். நடந்த பிறகு தான் அது ஓடும். அதுக்கு பிறகு தான் ஓடும், சாடும், துள்ளும், என்னனாலும் செய்யும். ஆனால் ஃபஸ்ட்டு அது முழங்காலில் அப்படியே தவள ஆரம்பிக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதுக்கு பிறகு தான் எதையாவது பிடிச்சி அப்படியே நிற்கும். ஆனால் நடக்காது, நிற்கிறது. அதுக்கு பிறகு நடக்கும். இப்படி தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் விழுறீங்கன்னா நீங்கள் ஓடணும்னு நினைக்கிற தேவ பிள்ளையாக இருக்கிறீங்க. அப்போ விசாலத்தில் நான் நடப்பேன்னு வேதம் சொல்லுகிறது. அதுக்கு என்ன செஞ்சால் விசாலத்தில் நடக்க முடியும்? நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால். ஆராயணும். நம்ம பரிசுத்த ஆவியின் உதவியோடு நம்ம ஆராயணும். வேதத்தில் கூட அப்போஸ்தலர் நடபடிகள் 17 நீங்கள் பார்த்தீங்கன்னா 11வது வசனம் 13வது வசனம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டணத்தில் உள்ளவர்கள் இன்னொரு பட்டணத்தில் உள்ளவர்களை காட்டிலும் சிறந்தார்கள். வேதத்தில் போட்டிருக்கு, தெசலோனிக்கேயாவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதோ என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் என்ன செஞ்சிட்டாங்க? தெசலோனிக்கேயாவில் உள்ள அந்த சபையாரை காட்டிலும் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். இது யார்? அந்த பெரையான்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள். பெரையாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான வார்த்தை 13 போட்டிருக்கிறது. ஆக்ட்ஸ் சாப்டர் 17 11 12 13 பாருங்கள், அருமையாக போட்டிருக்குது. ஸோ வேத வசனத்தை ஆராய்ந்தால் நம்ம நற்குணசாலிகளாய் மாறுகிறோம். நம்ம விசாலத்தில் நடக்கணும். ஸோ நீங்கள் வேதத்தை ஆராயணும். எப்படி ஆராயணும்? அடிக்கடி நான் சொல்லுவேன், செங்கடல் எவ்வளோ பெருசு, கோலியாத்து எத்தனை அடி இருந்தார், எத்தனை முழம் உயரம், நோவா செஞ்ச பேழை எவ்வளோ நீளம், எவ்வளோ அகலம், வானவில்ல எத்தனை கலர் இருந்துச்சு, கோலியாத்தை அடித்தது எத்தனை கல், இப்படி ஆராய்ச்சி செய்யணுமா? இல்லை, அப்படி ஆராய்ச்சி செய்யணும் அவசியம் இல்லை தேவஜனமே. நீங்கள் மோசையை அவங்க அம்மா நாணல் பெட்டியில் செஞ்சாங்க, அது கீழே ஏதாவது பூசுனாங்க, கீழ் பூசுனாங்க, அப்படிலாம் சொல்லி தியானிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் அளவையும் உயரங்களையும் மரச்செடிகளையும் ஆராய்ந்து உங்கள் ஆவிக்கு புரோஜனமாக கேட்டால், நான் உண்மையை சொல்கிறேன், புரோஜனம் கிடையாது. ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு ஜென்ரல் நாலேஜ், அது ஒரு பொது அறிவு. பைபிளை குறித்து ஒரு பொது அறிவு கூட இல்லைன்னு சொல்லி ஒரு உலகத்தை நம்மளை கேலி பண்ணக்கூடாது, நம்ம படித்து வச்சுருக்கணும். அப்போ தான் 4 பேருக்கு ஒரு உலக ரீதியான ஒரு புரோஜனமான ஒரு ஆலோசனையை சொல்ல முடியும். யாராவது கேட்குறாங்கன்னா நம்ம சொல்ல முடியும். மெத்துசலாய்க்கு எத்தனை வயசு, ஆதாமுக்கு எத்தனை வயசு, எப்போ மரிச்சார், ஏனோக்கு எத்தனை வருஷம் வாழ்ந்தார், யோபு என்ன செஞ்சார், எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிருக்கிறது தவறு கிடையாது. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஆராய்ச்சின்னு சொல்லுகிறது கிறிஸ்துவ வாழ்க்கை குறித்த ஆராய்வு, ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்த ஆராய்வு. நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் ஆவிக்குரிய ரகசியங்களை தியானிக்கிறோம். எப்படி நமக்குள்ள வசனம் செல்கிறது, எப்படி அதிகமாக ஜெபிக்க முடியும், எப்படி அதிகமாக வேதத்தை வாசிக்கணும், எப்படி பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்கிறது, எப்படி மாம்ச இச்சைகளை ஜெயிக்கிறது, எப்படி உலக காரியங்களை நம்ம பிசாசினால் வஞ்சிக்கப்படாமல் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறது. இந்த மாதிரி ஆவிக்குரிய ஒரு ரகசியத்தை நம்ம தியானிக்கிறவர்களாக இருக்கணும். We should research that. அதை தான் தாவீதும் செய்திருக்கிறார், அதை தான் பவுலும் செய்திருக்கிறார், அதை தான் பெரையா சபையாரும் செஞ்சாங்க. ஸோ இன்றைக்கி ஆண்டு நம்மள்கிட்ட விரும்புகிறார், ஆவிக்குரிய ரிசர்ச் பண்ணணும். உலக ரிசர்ச் இல்லை. பைபிளை எடுத்துகிட்டு அதை இன்றைக்கி உலக ரிசர்ச் பண்ணுவாங்க. தியாலஜியன்ஸ் இருக்கிறாங்க. நான் கூட பல ஆண்டுகளாக வேதாகம கல்லூரியில் படித்தேன். பல ஆண்டுகளாக நிறைய புத்தகங்களை வாசித்திருக்கிறேன். தியாலஜின்னு ஒன்று இருக்கிறது, இறையியல். பரிசுத்த ஆவியானவரோடு படிக்கிற இறையியல் ஆசீர்வாதம்.
மனித ஞானத்தில் படிக்கிறது அது ஆசீர்வாதம் நான் சொல்லவே மாட்டேன். அது ஒரு தொழிலில் ஒரு நிறுவனம்கிட்ட கீழே நம்ம ட்ரைனிங் எடுக்கிறது போல். பரிசுத்த ஆவியின் உதவி இல்லாமல் நம்ம ஒரு வேதத்தை படித்தோன்னா நம்ம உலக ஞானியாக மாறுவோம். தேவனால் உண்மையாக பயன்படுத்த முடியாது. ஏதோ ஒரு டினாமினேஷனில் வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு இருப்போம். ஆனால் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டால் அந்த ஊழியம் மகிமையாக இருக்கும். அங்கே உண்மையாட்டே மக்கள் மனம் திரும்புகிறத பார்க்க முடியும், எழுப்புதலை பார்க்க முடியும். ஸோ தேவ ஜனமே, அதனால தான் நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு ஞானம் நமக்கு வேண்டும். பவுல் சொல்லுகிறாரு பார்த்தீங்களா, அவர் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யுத்தம் இல்லைன்னு சொல்லுகிறாரு. அவர் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு, ஜெபித்து கண்டுபிடிச்சிருக்காரு, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ யுத்தம் யார் கூடன்னு சொல்கிறாரு பவுல்? வான மண்டலத்தில் உள்ள அந்தகார ஆவிகளோடு யுத்தம்னு சொல்லுகிறாரு. அப்போ இதிலிருந்து என்ன புரிகிறது? நம்ம ரிசர்ச் பண்ணி நோவாவுடைய பேலை எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கும் பொழுது பவுலை போல ஆவிக்குரியவர்கள் என்ன செய்கிறாங்க? பரலோக ராஜ்ய தரிசனத்தை பார்க்குறாங்க, பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறாங்க, நிறைய ரகசியங்களை எழுதுகிறாங்க. வாழ்க்கையில் சண்டை ஏன் வருது? நீ மாம்சத்தோடும் ரத்தத்தோடு யுத்தம் பண்ணுறேன்னு சொல்கிற ரகசியங்களை அவங்க எழுதுகிறாங்க. ஆவியின் கனின்னு என்னன்னு சொல்லி அதை தியானித்து பவுல் எழுதியிருக்கிறாரு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம்னு சொல்லி அழகாக ஒரு கேட்டகரி போடுறாரு. ஆவியின் வரங்கள் எத்தனைன்னு சொல்லி ஒரு 9 வரங்களை லிஸ்ட்டு போடுறாரு. இது எப்படி கண்டுபிடிச்சாரு? இது பைபிளில் எங்கே போட்டிருக்கிறது? பவுல் தானே கண்டுபிடிச்சாரு. ஜெபம் பண்ணி ஆவியில் அவர் பெற்றுக்கொள்கிறார், இயேசு அவரோட பேசுகிறாரு. ஸோ இந்த மாதிரி வேதத்தில் நம்ம தியானித்து நம்ம செய்யணும். நம்ம வீட்டில் ஒரு ஆள் பலவீனமாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக உபாசம் எடுத்து ஜெபிக்க ஆண்டவர் உணர்த்துவார். இதை நீங்கள் வேதத்தில் போயிட்டு மெத்துசுலாவுக்கு வயசு எத்தனைன்னு படிச்சுட்டு இருந்தா, மெத்துசுலா வாழ்ந்த காலம் எப்போ, நோவா வாழ்ந்த காலம் எப்போ, யோனா தீர்க்கதரிசி எந்த மீனுக்கு வயிற்றுக்குள்ளே போனார், இப்படி படிக்கக்கூடிய ரிசர்ச்சை பற்றி ஆண்டு சொல்லலை. காலையிலே எழும்பி உப்பு கடல் எவ்வளோ பெருசு, உப்பு கடலில் உள்ள மினரல்ஸ் என்ன இருக்கிறது, அது ஏன் பிளாக் சீன்னு அழைக்கப்படுகிறது, அது ஏன் சால்ட்டு சீன்னு அழைக்கப்படுகிறது, உப்பு கடல்னு ஏன் அழைக்கப்படுகிறது, சோதம் குமாரா எப்படி அந்த உப்பு கடலாக மாறுச்சு, இதெல்லாம் தியானிச்சுட்டு இருந்தால் உங்கள் ஆத்மாவுக்கு புரோஜனப்படுமான்னு கேட்டால் தேவச்சனமே, அது உங்கள் ஆத்மாவுக்கும் உள்ளான மனுஷனுக்கும் புரோஜனப்படாது, உங்கள் மூளைக்கு புரோஜனப்படும். 4 பேர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, எம்மா இந்த அக்காவுக்கு என்ன வேத ஞானம், இந்த அண்ணனுக்கு என்ன வேத ஞானம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் தேவனுக்கு உங்களை கொண்டு புரோஜனம் இருக்காது. அதான் ஆண்டு சொல்கிறார், நீங்கள் விசாலத்தில் நடக்கணும்னா ஆவிக்குரிய ரகசியங்களை கற்றுக்கொள்ளுங்க. தாழ்மனா என்னன்னு கற்றுக்கொள்ளுங்க. வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்கா, ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஆண்டு சொல்லுவார், அன்பு சகல பாவத்தையும் மூடுன்னு சொல்லுவார். அப்போ உங்கள் வீட்டில் வம்பு பண்ணுறவங்கள நீங்கள் அன்புனால மூட தொடங்குவீங்க. அப்போ அந்த வம்பு மறைஞ்சிரும், அன்புக்குள்ளாடி வம்பு மறைஞ்சிரும். ஆனால் அன்பு இல்லைன்னா வம்பு வெளியே தெரியும். வம்பு பண்ணுறவங்க தான் பெருசாக சண்டையை போட்டுட்டு இருப்பாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே சமாதானமே இருக்காது. ஆனால் போய் ஒரு அன்பாக பேசி பாருங்கள், வம்பு ஓடிடும். அன்பு பெருசா, வம்பு பெருசா? நீங்கள் அன்பை காட்டி பாருங்களேன். இயேசு ஒரு கன்னத்தில் அடித்தவனுக்கு இன்னொரு கன்னத்தை காட்ட சொல்கிறார். இதுதான் அன்பு. நம்ம மெத்துசலா வயசையும் கோலியாத்துக்கு உயரத்தையும் பார்த்துட்டு இருந்தால் நம்ம எப்படி அன்பாக வாழ முடியும்? அப்போ நம்ம இந்த ரிசர்ச் பண்ணணும். ஏன் ஒரு கன்னத்தில் அடித்தா இன்னொரு கன்னத்தை காட்ட சொல்கிறார்? நம்ம ரிசர்ச் பண்ணணும். ஏன் கோவக்கார புருஷனுக்கு கீழ்ப்படிய சொல்கிறார்? நம்ம ரிசர்ச் பண்ணணும், வேதத்தை தியானிக்கணும். அப்போ நம்ம கற்றுக்கொள்வோம். அப்போ ஆவியானவர் பேசுவார். இப்படி பொறுமையாக இருந்து தாழ்மையாக இருந்து கணவரை ஆதாயப்படுத்தி ஊழியக்காரனாக மாற்றிருக்கிறாங்கன்னு ஆவியானவர் பேசுவார். ஸோ நமக்கு வருமானத்தில் பிரச்சனையா? அப்போ என்னன்னு நம்ம ஜெபிக்கணும். அப்போ ஆண்டு சொல்லுவார், வட்டி வாங்காதன்னு சொல்லுவார். கடன் கொடுக்குறேன்னா கடனை மட்டும் கொடு, அவன் திரும்பி தருவான்னு எதிர்பார்த்து நீ இப்போ கொடுத்தாலும் சில நேரம் தராமல் போயிடும். அப்போ கடன் கொடுக்கறது தேவ ஜனங்கள் ஆவியானவர் யாருக்காவது பிரோச்சனப்படும். அதனால தான் இந்த வார்த்தையை தராரு. நீங்கள் கடன் கொடுக்குறீங்கன்னா அவங்க திரும்பி தராட்டியுமே நமக்கு பிரச்சனை வராதுன்னா அதை கொடுங்க. ஏன்னா கடன் கொடுக்குறவங்க எப்படி இருப்பாங்க, கடன் வாங்குறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க கடனுடைய ஆவியில் அடிபட்டிருக்கலாம், இல்லை கடன் சொல்லக்கூடிய ஒரு சூழ்ச்சியில் அவங்க மாட்டியிருக்கலாம். அதனால் உங்கள்கிட்ட வாங்கிட்டு அவங்க என்ன செய்வாங்க, சில நேரம் ஏமாத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலை அப்படி ஏமாற்றிடும். அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் சூழ்நிலை உங்களுக்கு தர வேண்டிய டேட்டில் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் கடன் கொடுக்குறீங்கன்னா ஒன்று அது திரும்பியே வராட்டியும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கொடுங்க. நிறைய பேர் வட்டின்னு சொல்லி வச்சு வீட்டில் போய் தேவ பிள்ளைகள் போய் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் வருமானம் அடிப்படுதுன்னா என்னன்னு பாருங்கள். வேதத்தில் இன்னொரு வசனம் சொல்லுது, நீங்கள் வாய் தவறாக பேசுனீங்களா, நீங்கள் தேவ சந்நிதியில் உங்கள் வார்த்தையை தவறாக விட்டிங்கன்னா தேவனுடைய தூதன் உங்கள் வருமானத்தில் கை வைப்பார்னு வசனம் சொல்லுகிறது. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கூடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தையினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். அருமையான வசனம். நம்மக்கிட்ட ஒரு தூதன் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன்.
நம்மளை சூழ பாலை இறங்கி பாதுகாக்க கர்த்தர் என்ன செய்கிறாரு? தூதர்களை வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஜெப குறிப்புகளை மேலே பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தூதர்கள் நிற்பாங்க. நம்ம என்ன செய்வோம்? நம்ம மாம்சத்தில் பாவத்துக்குள்ளாக அவனை குறை சொல்கிறது, இவனை குறை சொல்கிறது, கெட்ட வார்த்தை போடுறது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பேசும்பொழுது தூதனுக்கு முன்னாடி அப்படி செய்யாதன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படி செஞ்ச ஆண்டவர் நம்முடைய வருமானங்களை, கையின் பிரயாசங்களை, கிரியைகளை தொடுகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போது நம்ம வீட்டில் நம்ம கிரியைகள், நம்ம ஆட்டுக்குட்டி மறிக்குது, கோழி மறிக்குது, வீட்டில் சில பிரச்சனைகள், அங்கங்கே வீடு உடையுது, கிராக் ஆகுது, வீட்டுக்குள்ளே பிரச்சனை, பிள்ளை பிரச்சனை பண்ணுறான். அப்போ நம்ம வீட்டில் உள்ள கிரியைகள், கையின் கிரியைகள் நம்ம செய்கிறது, நம்ம கையின் பிரயாசம் அடிபடுறதுன்னா நம்ம உடனே ஜெபிக்கணும். அப்போ ஆண்டவருடைய ரகசியம் வெளிப்படும். உன் வாயை புத்தி பிசக்கினால் திறக்காத, உன் வாயை மூடுன்னு ஆவியானவர் பேசுவார். வாயை மூடி நம்ம பொறுமையாக வசனத்தினால நம்ம இருதயத்தையும் வாயையும் காத்து கொண்டோன்னா நம்ம கையின் பிரயாசம் அடிப்படாது. இந்த ரகசியத்தை ஜெபித்து கண்டுபிடிக்கணும். அப்போது இப்படி வேதத்தில் பல ரகசியம் இருக்குது. வேதம் ஒரு தங்க சொரகம். இதை தான் ஆண்டவர் தியானிக்க சொல்கிறார். இதை தியானிச்சிங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? விசாலத்தில் நடப்பீங்க. சங்கீதம் 119 நம்ம வாசித்தது போல் 45வது வசனம், நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். தேவ ஜனங்களே, நீங்கள் விசாலத்தில் நடக்க விரும்புகிறீங்களா? வேதத்தினுடைய ரகசியங்களை தியானிங்க. அதனால தான் வாரத்தில் 2 நாள் ஆவிக்குரிய ரகசியங்களை தியானிக்கணும்னு சொல்லி எங்கள் ஊழியத்தின் சார்பாக நாங்கள் என்ன செய்கிறோம்? ஸ்பிரிச்சுவல் WFN சேனலில் அநேக ஆவிக்குரிய ரகசியங்களை போடுறோம். ஏன் தெரியுமா? ஜனங்கள் ரகசியங்களை தியானிக்க தியானிக்க பரிசுத்த ஆவியானவருடைய ஞானம் அவங்களுக்கு வந்துடும். பிசாசை எளிமையாக ஜெயித்துருவாங்க. பாருங்க, ஒரு பெரிய எரிகோ கோட்டையை விழுகிறதுக்கு ஆண்டு 7 நாள் சுத்த சொல்கிறாரு. பீரங்கியோ புல்டோசரையும் கொண்டு வர சொல்லலை. 7 நாள் நீ சுற்றி எக்கால ஊதி ஜெபின்னு சொல்கிறார், துதின்னு சொல்கிறார். 7வது நாள் 7 முறை சுத்துன்னு சொல்கிறாரு. எரிகோ விழுந்துட்டு. தேவ ஜனமே, அதான் தேவனோடு நடந்தால் தான் அந்த ரகசியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டு ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் வச்சிருக்கிறாரு. அதை நீங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம என்ன செய்வோம்? ஊழியர்கள்ட்ட கேட்டுக்கொண்டு இருப்போம், ஆண்டவர் ஏதாவது வெளிப்படுத்துகிறாரா? நீங்களே யோசித்து பாருங்கள். நம்ம ப்ரேயர் டைம் சேனலில் ஒரு 10,000 பேர் கமெண்ட் போடுறாங்கன்னா, ஏன்னா எல்லா கமெண்டையும் எடுத்து பாருங்கள், ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 20,000 கமெண்ட் கூட வந்துடும் வைங்களேன். வியூஸ் மக்கள் பார்த்து கமெண்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க. நாங்கள் முடிந்த லெவல் ஜெபிப்போம். ஆனால் உங்களோடு நாங்கள் திரும்பி தொடர்பு கொண்டு பேசி ஆவியானவர் வெளிப்படுத்துகிறதை எங்களால் சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருப்போம். ஆனால் உங்களுக்கு ஒரு நிம்மதி வரணும்னா நீங்கள் ஜெபித்து கர்த்தர்ட்ட இருந்து ஆலோசனையை பெறணும் அல்லவா? இந்த ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸுகளுக்கு நாங்கள் ரிப்ளை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது. ஏன்னா அப்படி பார்த்தா ஒரு நாள் நாங்கள் உட்கார்ந்து இருந்து செஞ்சு கொண்டே இருக்கணும். தேவ ஜனங்களே, ஆண்டவர் எங்களால் முடிந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாரு. உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். எங்களை மட்டுமல்ல, எந்த ஊழியர்களாலும் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறதா 100% அவர்களால் சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்கள்கிட்ட தான் பேசுவார். உங்கள்கிட்ட பேசணுன்னா நீங்கள் வேதத்தை ஆராய்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் அது தானே விரும்புகிறாரு. எத்தனை நாள் நீங்கள் டிரான்ஸ்லேட்டர் வச்சு ஆண்டோடைய சத்தத்தை கேட்பீங்க? நீங்கள் நேரடியாக கேட்கணும்னு விரும்புகிறார். அதனாலேயே நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசாமல் இருப்பார். ஏன்னா நீங்கள் எந்த ஊழியர்கிட்ட போய் உங்கள்கிட்ட ஒன்றுமே பேசாமல் இருக்கிறாருன்னா, ஒன்று, உங்களுக்கு போராட்டம் நிறையா இருக்குது, பிசாசு போராட்டம் இருக்குது, இல்லை பிசாசு உங்களுக்குள்ளே இருக்கலாம். அதனால உங்களுக்கு கர்த்தர் சத்தம் கேட்காமல் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் பாவத்தை மன்னிப்பு கேட்டு பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுத்து தொடர்ந்து சபைக்கு சென்றால் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். இன்னொன்று, கர்த்தர் உங்கள்கிட்ட பேசாமலே இருக்கிறாருன்னா, எந்த ஊழியர்கள் மூலமாக உங்கள்கிட்ட பேசலைன்னா கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். அப்போ நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும்னு நீங்கள் ஆண்டவர் உங்கள்கிட்ட விரும்புகிறார். நீங்கள் ஆண்டோடைய சத்தத்தெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆனால் உலக பிஸினால் என்ன செய்யுது? இப்போ வசனம் போக மாட்டேக்கி. வேலையினுடைய பிஸினால் இப்போ வசனம் உள்ளே போக மாட்டேக்கி. தொழிலினுடைய பிஸினால் இப்போ கர்த்தருடைய சத்தம் போகலை. அதனால ஆண்டவர் சமூகத்தில் உங்களை உட்காரணும்னு நினைக்கிறார். நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படும். ஆம்தேவ ஜனங்களை எல்லாரும் கண்களையும் மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, நாங்கள் விசாலத்தில் நடக்க உதவி செய்யுங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள், சின்ன பிள்ளைகள் யாராக இருந்தாலும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களை வாழ்த்து ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் பெருகட்டும், அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, வேதனையோடு இருக்கிறவங்க, காயத்தோடு இருக்கிறவங்களை பலப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் இன்பமாக இருக்கட்டும். இயேசுவோடு நடக்கிற ஒரு வாழ்க்கையை கொடுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த ப்ரேயர் டைம் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இந்த ப்ரேயர் டைம் சேனல் மூலமாக என்னென்ன ஊழியங்கள் நடக்குதோ எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஒவ்வொரு இரவும் 9 மணி அளவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி போட்டு கொண்டு இருப்போம். நம்ம ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்று இரவும் 9 மணி அளவில் போடுற நிகழ்ச்சியினுடைய லிங்க் அந்த சேனலில் கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.